ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2025ல ரிலீஸ் ஆக போற சுகர் பேபி படம் எப்போ இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த படம் ஜெர்மன்ல ஏற்கனவே 2024 ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த படம் இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள்ல இருக்கு. சரி, இந்த படம் இப்போ பார்க்கலாமா வேணாமா? இந்த படத்தோட கதையை பார்த்துருவோம் வாங்க. இந்த படத்தை வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான். ஆனால் பயங்கரமான லவ் ஸ்டோரி. பின்னாடி பார்ப்பீங்க அதுக்கு சொல்ல சொல்ல. சரி, ஓகே. இப்போ இந்த படம் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்குற பொண்ணுலாம் டேட் பண்ணி ஜாலியாக இருப்பாப்புல. ஆனால் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தைங்க வேற இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு டேட்டிங் ஆப்பில் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி கசம்ஸ் ஆகிடுது. அன்னைக்கு காலைல எந்திரிச்சு 2 பேரும் நல்லா செம்ம போதில் படுத்து தூங்கி இருந்துட்டு ஹீரோ எந்திரிச்சு போயிடாப்புல. ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தா ஒரு ப்ராஸ்டியூட் வச்சு காசு வச்சுட்டு போயிடுவாப்புல. அதில் அப்செட் ஆகி போன ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி அப்செட்லேயே இருப்பாங்க. அப்போ திடீர்னு இவருக்கு அப்போ தான் தோணியிருக்கும், ஐயோ தெரியாமல் வச்சிட்டோமே அப்படின்னு தோணிட்டு திருப்பி ஒரு ஹீரோயின் தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேரும் மறுபடியும் ஒன்றா பார்த்து சந்திச்சுக்கிட்டு எப்படி உங்களுக்குள்ள லவ் கிரியேட் ஆச்சு, இந்த லவ்னால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, கடைசியில் அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பற்றி பேசணும்னா படம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். 1 மணி நேரம் 45 நிமிஷம் ஓடுது படம். ஆனால் படம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஆனால் இந்த படத்தில் எங்கெல்லாம் நீங்கள் ஸ்லோவாகி தெய்வம் அடைகிறீங்களோ அப்போலாம் டக்குனு ஒரு பிட்டை போட்டு விட்ருவாங்க. போட்டு விட்டு உங்களை அப்படியே வேற மணி மூட மாற்றி விட்ருவாங்க. அப்படிதான் அந்த படத்தில் இருக்குது. படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ஒளிப்பதிவு, இது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தை இப்போ பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு இந்த படத்தை ஃபேமிலியோட பார்த்தீங்க, ரேஷன்கார்ட்லேருந்து பேரை நீக்கி அடிச்சு தூக்கி வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க போடான்ட்டு. ஏன்னா படத்தில் பூராமே நியூடிட்டி சீனாக தான் இருக்கும். இது அவ்வளோ மோசமான ஒரு படம். ரொம்ப அடல்ட் கண்டென்ட் இருக்குது. இதை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. தயவு செஞ்சு தனியாக இருந்தால் மட்டும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.